கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் ஒருவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் அற்புதங்கள் என்ற தலைப்பில் நாங்கள் படித்து கொண்டு வருகிறோம். அதில் இந்த நாள் நம்ம படிக்க வேண்டிய தலைப்பு என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, த டெஸ்ட் ஆஃப் அவர் ஃபெய்த், நம்ம விசுவாசத்தின் பரீட்சை என்ற தலைப்பில் நம்ம படிக்க போகிறோம். அநேக நேரங்கள் நமக்கு வாழ்க்கையில் கேள்விகள் இருக்குது. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் இந்த அழுகை, ஏன் இந்த மனக்கசப்பு, ஏன் இந்த இடுக்கமான சூழ்நிலை, எதற்காக இந்த இழப்பு, எதற்காக இந்த குழப்பம், எதற்காக இந்த பயம், எதற்காக இந்த தனிமை, எதற்காக நமக்கு இந்த பிரச்சனை, எதற்காக நம்முடைய வியாகுலம் அப்படின்ற கேள்விகளாக இருக்குது. இதுக்கெல்லாம் விடை தெரியும்படியாக இயேசு கிறிஸ்து செய்த ஒரு 2 அற்புதத்தை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இதை புரிந்து கொள்ளும்படியாக தேவனிடத்தில் நம் வழிகளை தேடுவோம், ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இதோ எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கேள்விகளுக்கு நீ விடை தரும்படியாக இந்த அற்புதங்களை எங்களை படிக்கும் போது எங்களுக்கு பதில் கிடைக்கும்படியாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சம்பவம் இல்லை ஒரு சூழ்நிலையில் அது மோசமானலேருந்து படுமோசமாக போகும் என்றால், பேட்லேருந்து ஒஸ்ட்டாக போகும்னா எப்படி இருக்கும்? ஒருவேளை நான் கஷ்டப்படும் போது ஜீசஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு விடை இருக்கிறதா அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் கேள்வி வரும்னா அதுக்கு விடை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடமனதாக இருங்க, உலகத்தை நான் ஜெயிச்சிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்த உலகத்தில் பல்வகையான உபத்திரங்களும் சோதனைகளும் நம்மளை சந்திக்குது. ஒருவேளை அது இயற்கை வழியாகவோ விபத்து வழியாகவோ நடக்கிற காரியமாக இருக்கலாம், இல்லை நம்ம விதைச்சதை அறுக்கிற காரியமாக நம்ம ஒரு இடுக்கமான சூழ்நிலையில் இருக்கலாம், இல்லை தேவன் என்னை சீர்திருத்த வேண்டும் என்று அவரை யாரை நேசிக்கிறாரோ அவரை சிருஷ்டிக்கிறார் என்று சொல்கிற காரியம்படி என்னை அவர் கரெக்ட் பண்ணுற மெத்தடாக இருக்கலாம், இல்லை தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்பாகவும் இருந்துகிட்ருக்கலாம், இல்லை நம்முடைய விசுவாசத்தை சோதனை படும்படியாக பரீட்சை பார்க்குற ஒரு அனுபவமாக இருக்கலாம். அஞ்சாவது அனுபவத்தை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதற்காக நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 2 கதைகள், ஒரு சாண்ட்விச் ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பொதுவாக கதைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கதையில் ஆரம்பித்து நடுவில் ஒரு கதை மீண்டும் ஆரம்பித்த கதையிலே முடிவு வரும். அதுதான் சாண்ட்விச் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இன்றைக்கி அந்த ஸ்டோரியை பார்க்க போகிறோம். ஒரு தகப்பன் இயேசு கிறிஸ்து கிட்டத்தில் தன்னோட மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறார், உதவி வேணும்னு கேட்கவும், இயேசு கிறிஸ்து உதவி செய்ய போகிற நேரத்தில் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அற்புதம் நடக்கவும், மீண்டும் அந்த மகள் இறந்து போக அவங்கள சுகப்படுத்துகிற இந்த அனுபவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம புரிந்து கொள்வதற்காக இந்த செய்தியை நம்ம பார்ப்போம். ஜைரஸோட வீட்டில் ஒரு எமர்ஜென்சி, தான் மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. ஜீசஸ் உடனே புறப்பட்டு போயிட்டாங்க. போகிற வழியில் இப்படி ஒரு சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படுது. இந்த 2 பேரும் நன்மையை பெற்றுக்கிட்டாங்க. இந்த 2 பேருக்கும் சில ஒற்றுமை இருக்குது. ஜைரஸ்க்கும் அடிப்படை தேவையாக இருந்துகிட்ருக்குது, இந்த பெண்மணிக்கும் அடிப்படை தேவையாக இருந்துகிட்ருக்கு. 2 பேருமே ஜீசஸை தேடி வருகிறாங்க. 2 பேருமே ஜீசஸ் கிட்டேருந்து ஹெல்ப்பை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. இந்த தகப்பனுக்கு ஒரு பேர் இருந்துச்சு, அவர் பேர் ஜைரஸ் என்று. இந்த பெண்மணிக்கு பேர் இல்லை, சர்டன் உமன் அப்படின்னு சொல்கிறது தான் இருந்துச்சு. இங்கே தகப்பனுடைய நிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மகள் திடீர்னு நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. ஆனால் அந்த பெண்மணியோட நிலைமை 12 வருஷமாக அது ஒரு க்ரானிக் டிசீஸாக என்ன செய்யுதுன்னா இருந்துட்டு இருக்குது. தகப்பனுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணியுடைய தன் மகளுடைய ஆரோக்கியம் 12 வருஷம் நல்ல விதமாக இருந்துச்சு. ஆனால் இந்த பெண்மணிக்கு 12 வருஷம் ஆரோக்கியம் இல்லாதபடிக்கு மிகுந்த பாடுகளை அனுபவிச்சாங்க என்று பார்க்குறோம். இந்த தகப்பனுக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இருந்துச்சு, ஒரு ரூலர், ஒரு தலைவர் என்று அந்தஸ்து இருந்துச்சு. ஆனால் இந்த பெண்மணி சமூகத்திலேருந்து ஒதுக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. இந்த தகப்பன் சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை உள்ள நபராக இருந்தாங்க. இந்த பெண்மணிக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. இந்த தகப்பனோட மகளுக்கு பரிந்து பேசுவதற்கு தகப்பன் இருந்தாங்க. இந்த பெண்மணியோட பிரச்சனையை பரிந்து பேசுவதற்கு யாருமே இல்லை என்று பார்க்குறோம். இந்த தகப்பன் இந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்தது பகிரங்கமாக நேரடியாக சந்தித்தாங்க. இந்த பெண்மணி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அதை சந்திச்சாங்க. இந்த தகப்பன் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக பார்த்து சந்திக்கிறாங்க. இந்த பெண்மணி இயேசு கிறிஸ்துவ பின்னாடி வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க. இந்த தகப்பனுக்கு முதல் தீர்வாகவே இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டாங்க. ஆனால் இந்த பெண்மணி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு என்ன செஞ்சாங்கன்னா கடைசியாக தான் இயேசு கிறிஸ்துட்ட வந்தாங்க. இந்த தகப்பனுக்கு தாமதம் ஏற்பட்டனால மகள் இறந்து போகிறாங்க. இந்த பெண்மணிக்கு தாமதம் ஏற்பட்டனால சுகம் கிடைக்குது என்று பார்க்குறோம். இந்த தகப்பனிடத்தில் கெட்ட செய்தி வந்த பின்பு தான் இயேசு பேசுகிறாங்க. நல்ல காரியம் நடந்த உடனே இந்த பெண்மணிக்கிட்ட ஜீசஸ் பேசுகிறாங்க.
ஜைரஸ்க்கு ஏற்பட்ட நன்மையை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க. இந்த பெண்மணிக்கு ஏற்பட்ட நன்மையை எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் ஜீசஸ் செய்கிறதெல்லாம் வியப்பாக தான் இருக்கும், ஆனால் இதில் எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது என்று பார்க்குறோம். இந்த தகப்பன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட தேடி வந்து உதவி கேட்டிருக்கிறார். அநேக தடைகளை மீறி என்ன செய்கிறார்னா தேடி வந்து உதவி கேட்கிறார். பொதுவாக ஒரு யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துட்ட பகிரங்கமாக வந்து உதவி கேட்குறவங்களாம் இல்லை. அப்படி கேட்பாங்க என்றால் அவங்கள ஒதுக்கிடுவாங்களோ என்ற பயம் இருந்துச்சு. ஆனால் இந்த தகப்பன் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து உதவி கேட்போம் என்று, அதுவும் ஃபஸ்ட்டு டைமாகவே வந்து இயேசு கிறிஸ்துட்ட கேட்டுருவோம், பல விஷயங்களை ட்ரை பண்ணிவிட்டு வர வேண்டாம் என்று சொல்லி தீர்மானித்தாங்க. இதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் தேவை. இந்த விசுவாசத்தின் நிலைப்பாடுனால அவருக்கு ஒரு பெரிய இழப்பு இருக்குன்றது தெரிஞ்சும் என்ன செய்கிறாருன்னா அந்த தீர்மானத்தை எடுக்கிறார். ஏன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, தான் மகளுக்கு உதவி செய்வதற்கு ஒருத்தரால் மட்டுமே முடியும். அது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அந்த தகப்பன் நன்றாக உணர்ந்திருந்தார். சரி, கதை இப்படியாக ஆரம்பிக்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நிறைய கூட்டம் அங்கே இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த தகப்பன் கேட்ட விண்ணப்பத்தை கேட்டுக்கிட்டு ஜீசஸ் நடந்து போகிறாங்க. என்ன செஞ்சுருக்கணும் ஜீசஸ்? கூட்டத்தெல்லாம் தள்ளிட்டு அவர் என்ன செஞ்சுருக்கணும்? அங்கே வந்திருக்கணும். ஆனால் கூட்ட நெரிச்சல்னு அவர் என்ன செய்கிறாருன்னா மெதுவாக போயிட்டே இருக்கிறார். தனக்கு விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துகிட்ட வந்து கேட்டாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து வருவதற்கு தாமதம் ஆகுது. இப்போ இந்த விசுவாசம் பரீட்சை பார்க்கப்படுகிறது. உங்களால் இப்படி கொஞ்சம் சிந்திக்க முடியுமா? ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லி, ஒரு மருத்துவ உதவி வேணும் என்று சொல்லி ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்ன பின்பாக அந்த ஆம்புலன்ஸால் வேகமாக வர முடியாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த தகப்பன் அப்படி தானே ஜீசஸ் கிட்ட போய் தன்னுடைய இயலாமையை சொல்கிறார். ஆனால் அந்த தகப்பனுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடனே வந்து பதில் கொடுக்குறேன்னு வந்த இயேசு கிறிஸ்துக்கு தாமதம் ஏற்படுது. கூட்ட நெரிசல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மெதுவாக போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த தகப்பன் இயேசு கிறிஸ்து மேலே வச்சுருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது? இன்னும் பலப்படுகுது. எப்படியாவது ஜீசஸ் சரிப்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு பொறுமையோடு என்ன செய்கிறாங்கன்னா காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி இந்த கூட்டத்தில் அப்படியே மெதுவாக போயிட்டு இருக்கும் போது இன்னும் ஒரு பெரிய தாமதம் ஏற்படுது. எப்படி ஏற்படுது? திடீர்னு அங்கே அமைதியாக ஆயிடுச்சு. என்ன அமைதியாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பெண்மணி ஒரு மனதில் தீர்மானம் எடுத்தவர்களாக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் தன்னுடைய பிரச்சனை தீந்துரும்னு சொல்லி தேவன் மேலே வச்ச நம்பிக்கை மேலே என்ன செய்கிறாருன்னா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சது நிமித்தமாக அந்த பெண்மணிக்கு பிரச்சனை தீர்ந்த உடனே இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க, யார் என் வஸ்திரத்தை தொட்டது என்று கேட்குறாங்க. இந்த தகப்பன் தன் மகள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது இந்த தகப்பனுக்கு என்கரேஜிங்கான வார்த்தைகளை பேசாத இயேசு கிறிஸ்து இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்குறாங்க, யார் என் வஸ்திரத்தை தொட்டது? அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, கூட்டம் இவ்வளோ நெரிசலாக இருக்குது, என்ன ஜீசஸ் லாஜிக்கலாக நீங்கள் பேச மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க கேட்குறாங்க. தகப்பனுடைய விசுவாசம் பெருசாக பரீட்சை பார்க்கப்படுகிறது. அநேக நேரங்களில் நமக்கு என்கரேஜிங்கான வார்த்தைகள் வேணும், எனக்கு ஆறுதலான வார்த்தைகள் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஆறுதலான வார்த்தை கிடைக்காதபடிக்கு அமைதியாக தேவன் இருக்கிறது போல் நமக்கு சூழ்நிலைகள் நமக்கு தோணலாம். அதே நேரத்தில் ஜீசஸ் என்ன செய்கிறாருன்னா லாஜிக்கலி இல்லாத கேள்வி கேட்குறாரு, யார் என் வஸ்திரத்தை தொட்டது அப்படின்ட்டு சொல்லி என்ன செய்கிறாருன்னா கேட்குறார். இந்த கூட்டத்தினால தாமதம் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு தாமதம் ஏற்படுது. என்ன தாமதம்? யார் என் வஸ்திரத்தை தொட்டது என்று கேட்டு நின்றுட்டாங்க. ஜீசஸ் அங்கே நின்றுட்டாங்கன்றதை பார்க்குறோம். என்கரேஜிங்கான வேர்ட்ஸை பேசலை, ஆனால் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ வார்த்தைகளை யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த தகப்பனோட நிலைமை எப்படி இருந்துகிட்டு இருக்கோம்? ஒருவேளை தகப்பனோட மன போராட்டம் இப்படி இருந்திருக்கோம்ல, மாஸ்டர் ஆண்டவரே வந்துருங்க, நீங்கள் வரலன்னா என் மகள் என்ன பண்ணுவாங்க, இறந்துருவாங்க, யார் தொட்டாங்க, இல்லை இந்த பெண்மணியுடைய கதையை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாலும் அதில் நியாயமான காரணம் உண்டு. அவர் நமக்கு நன்மைக்காக தான் செய்கிறாங்க. நம்ம இப்படி தாமதமான ஒரு சூழ்நிலை போகும்போது நம்மளோட குணம் என்ன செய்யணும் சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் மேலே இன்னும் அதிகமாக நம்பிக்கை வருவதற்கும் நம்ம விசுவாசத்தை தோக்குறவரோ முடிக்கிறவராக இருக்கிறவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு சூழ்நிலையில் நம்மளை விசுவாசத்தை அதிகப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து அந்த தகப்பன் என்ன செய்கிறாரு, அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார். இன்னும் சம்பவம் இப்படி கடந்து செல்கிறது. இயேசு கிறிஸ்து அப்புறம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? யார் என் வஸ்திரத்தை தொட்டது பின்பாக? இந்த பெண்மணி பயந்து வந்து என்ன நடந்ததுன்றது என்ன செஞ்சுட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க, என்ன காரியம் நடந்தது, அதை நீ பப்ளிக்காக சொல்லு என்று சொல்கிறாங்க. இந்த பெண்மணியை குறித்து பார்க்கலாம். இப்படி ஒரு பெரும்பாடு உள்ள சூழ்நிலை இருக்கிறதுனால அன்றைக்கி இருந்த பழக்கத்தின்படி தோராவின்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசுத்தமானவங்க. இந்த காரியத்தை அவங்க என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
அங்கே ஜெப ஆலயத்துக்கு முன்பாகவோ இல்லை தேவ மனிதர்கள் முன்பாகவோ சொல்ல முடியாது. அதுவும் ஆண்கள் முன்னாடி சொல்ல முடியாது. இதை இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவ நாம மகிமைக்காக சொல்கிறாங்க. வசனம் 33 சொல்கிறது, அந்த பெண்மணி எல்லா உண்மையும் சொன்னாங்க அப்படி என்று பார்க்குறோம். என்ன உண்மையை அவங்க சொல்லியிருப்பாங்க, எப்படிப்பட்ட காரியத்தை அவங்க பேசியிருப்பாங்க? நம்ம அந்த வசனத்தில் வாசல் வேலையை தெரிஞ்சுக்கிறோம். அவங்க இந்த 12 வருஷமாக பல வகையான முயற்சிகளை செஞ்சு தோற்று போயிருக்கிறாங்க என்று பார்க்குறாங்க. அதெல்லாமே அவங்க சொல்லியிருப்பாங்க அல்லவா? என்னென்னமோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி கடைசியாக இப்படி தான் நடந்தது என்று சொல்லி. இப்போ இந்த தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவரோட பொறுமையோட அளவு எல்லையை கடந்து போயிருக்கோம் அல்லவா? இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்துட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தொடர்ந்து வராமல் இருந்துகிட்ருக்குறாங்க அப்படின்று பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணிகிட்ட பேசுகிறாங்க, உன் விசுவாசம் உன்னை என்ன செஞ்சிச்சு ரட்சித்தது என்று பேசுகிறாங்க. இதோ இந்த தகப்பனுடைய நிலைமை மிகுந்த மோசமான நிலைமையாக ஆகிக்கொண்டே இருக்குது. இந்த பெண்மணி நின்று பேசினதனுடைய விளைவாக அங்கே ஒரு செய்தி வந்து தகப்பனிடத்தில் வருகிறது. வேலைக்காரன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், உங்கள் மகள் இறந்துட்டாங்க எஜமான, இனி என்ன செய்யாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, கூப்பிடாதீங்க, போதும் அப்படி என்று சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் எப்போனாவது அனுபவிச்சிருப்போமா? என்ன நடந்துடக்கூடாது என்று நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமோ, பயந்துட்டு இருந்தோமோ, அந்த காரியம் நடந்துருச்சு. இந்த தகப்பன் எதுக்காக இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தார்? தான் மகள் இறந்து போகக்கூடாது என்பதற்காக வந்தார். இன்றைக்கு அந்த காரியம் நடந்து போச்சு. அதனால் இயேசு கிறிஸ்துவை தொல்லை பண்ணாதீங்க அப்படி என்று மற்றவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் சில சமயங்களில் இப்படி அதிர்ச்சியான செய்திகளை கேட்டிருப்போம். நம்ம நேசித்தவங்க இறந்துட்டாங்க என்றோம், நம்முடைய வேலை பறி போயிட்டு என்றோம், நம்மளுடைய எதிர்காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சு என்று சொல்லி, திருமண உறவு முறிஞ்சு போயிடுச்சு என்று சொல்லி, யாராலையும் குணப்படுத்த முடியாத நோய் வந்திருக்குது அப்படின்று சொல்லி, இந்த கசப்பான இந்த கொடூரமான வார்த்தைகள் நம்முடைய மனசில் விழும்போது இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்யாமல் விட்டுருவாங்களோ? இதோ நமக்கு சோதனை மேலே சோதனை வந்து ஒரு மோசமான சூழ்நிலையிலேருந்து படுமோசமான சூழ்நிலை போகும்போது ஜீசஸ் எங்கே இருக்கிறாங்க? நம்ம கூட தானே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஜீசஸ்க்கு புரியாமல் இல்லைல்ல. நம்முடைய பார்வையில் தான் இதெல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டு நம்ம பதட்டம் அடைகிறவங்களாக இருக்கிறோம். சில சமயங்களில் மற்றவங்க நம்மளை பார்த்து, உன்னோட கேஸ் ஹோப்லெஸ்ஸான கேஸ், ஜீசஸால் கூட உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது என்று சொல்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் ஜீசஸால் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. இந்த வார்த்தையை கேட்டபோது இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, பி நாட் அஃப்ரேட், ஒன்லி பிலீவ் அப்படின்ட்டு சொன்னாங்க. 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில். எதுக்கு பயப்படாமல் இருக்கணும்? பயந்தது தான் நடந்துச்சு. ஜீசஸ் பார்த்திங்கன்னா இந்த பைபிளில் நம்ம பார்க்குறோம், பயப்படாத அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம இது வரைக்கும் எதை கண்டு பயந்துருந்தோமோ இதை தாண்டி ஒரு காரியத்தை நமக்கு சொல்வதற்காக பயப்படாதன்னு சொல்கிறாங்க. இந்த தகப்பன் ஒரு காரியத்தை நம்பினார். என்ன நம்பினார்? மரணப்படுக்கையில் இருக்கிற தன் மகளை ஜீசஸால் சுகப்படுத்த முடியும் என்று நம்புகிறார். ஆனால் மரித்த மகளை எழுப்ப முடியுமா? ஜீசஸ் சொல்கிறாங்க, பயப்படாத, என்னால் எல்லாம் முடியும் அப்படி என்று சொல்கிறாங்க. எதுக்காக நான் பயப்படாமல் இருக்கணும்? இப்படி பயம் இல்லாமல் இருக்க முடியும், மரிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜீசஸ் சொல்கிறாங்க, நீ விசுவாசிச்சினா நிச்சயமாக நீ என்ன செய்ய பலனை காண்ப அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பயப்படாத, நீ என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரல, இது தொடர்ந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தகப்பனுக்கு ஒரு எண்ணம், முடிவு வந்துருச்சுன்னு நினைக்கிறார், ஆனால் தொடர்ந்து நடக்க போகுது அப்படின்றது ஜீசஸ் என்ன செய்கிறாரு சொல்கிறாங்க. இப்போ ஜீசஸ் அந்த மகளோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே அநேகர் அழுது புலம்பி ஒப்பாரி வைத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜீசஸ் சொன்னாங்க, ஏன் எல்லாரும் அழுவுறீங்க? இந்த மகள் தூங்கி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தகப்பனுடைய மனநிலைமையை பாருங்கள். ஜீசஸ்கிட்ட எந்த யூத தலைவனும் ஜீசஸ்கிட்ட ஹெல்ப் கேட்கல. ஆனால் பழக்க வழக்கத்தில் இல்லாததை, இது இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தால் தான் வேலை கூட போயிடும், சமூகத்திலேருந்து ஒதுக்கப்படுவோம் என்று தெரிஞ்சிருந்தோம், இயேசு கிறிஸ்துக்கிட்ட உதவி கேட்டுட்டார். இன்றைக்கி உதவி செய்ய வந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்க? ஒரு தூக்கத்துக்கும் மரணத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு நபர் என்று எல்லாரும் சிரிக்கிறாங்க. தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இயேசு கிறிஸ்துவ உதவிக்காக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உதவி செய்கிற ஒரு நபராக மற்றவங்களால் என்ன செய்ய முடியலன்னா புரிந்து கொள்ள முடியல.
எல்லாரும் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை கொண்டு இவர்கிட்டயா போய் நீ ஹெல்ப் கேட்டுட்ட அப்படி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறத போல் இருந்துச்சு. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். மனுஷனோட பார்வையில் மரணத்தை காட்டிலையும் மோசமானது எதுவாக இருக்க முடியும்? அந்த மோசமானதே இயேசு கிறிஸ்து தூக்கம் என்று சொல்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவால் முடியாத விஷயம் என்னது இருக்குதுன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதமாக இருக்கிற நம்மளுக்கு அநேக நேரங்களில் நம்பிக்கற்ற நிலைமை நம்ம வாழ்க்கையில் வரலாம். ஆனால் அது தேவனுக்கு அது ஒன்றும் இல்லாத காரியம். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லது என்பதை என்ன செய்வோம் நம்ம உணர வேண்டும். அவர் தான் என்ன செய்கிறாருன்னா ஜெயித்திருக்கிறார். அவர் நமக்காக நிறைய காரியங்களை அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார். இப்போது அனைவரும் வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பிட்டு பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜானையும் தகப்பனையும் கூட்டுக்கிட்டு அந்த மரித்து இருக்கிற அந்த பெண்மணியோட அறைக்கு கடந்து போகிறாங்க ஜீசஸ். அங்கே போய் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேம்சல் எழுந்திருன்னு சொல்லி என்ன செய்கிறாரு எழுப்புறாங்க. ஜீசஸ் இப்படி நம்ம வாழ்க்கையிலையும் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க. அநேக நேரங்களில் மற்றவங்க நம்மளை பார்த்து உன் வாழ்க்கை மரிச்சு போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லும் போது ஜீசஸ் சொல்கிறாங்க எழுந்துரு அப்படி என்று சொல்கிறாங்க. சிலர் நம்மளை பார்த்து உன்னுடைய கேஸ் ஹோப்லெஸ்ஸான கேஸ், உனக்கு வேறு எந்த நம்பிக்கையும் கிடையாது என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்கிறாங்க. சில சமயங்களில் நம்மளோட வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, எதிர்காலம் ஒன்றுமே இல்லை என்று நினைக்கும் போது ஜீசஸ் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க நானே அல்வாவும் ஒமேகமாவும் இருக்கிறேன் என்று சொல்கிறாங்க. சில சமயங்களில் நமக்கு தாமதம் ஏற்படுகிறது, அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, இதனால் பெரிய நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் ஜீசஸ் சொல்கிறாங்க நான் மரித்திருக்கிறேன் இருந்தாலும் நான் பிழைத்திருக்கிறேன் அப்படின்று சொல்கிறாங்க. நமக்கு வெளியில் வருவதற்கு வழியே இல்லை அப்படி என்று சொல்லி எனக்கு வழி தெரியாமல் தவிச்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லும் போது ஜீசஸ் சொல்கிறாங்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், எழுந்துரு அப்படின்று நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. நம்மளை காப்பாற்றுறதுக்கு எந்த வல்லமையும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும் போது ஜீசஸ் சொல்கிறாங்க எல்லா வல்லமையும் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது, எழுந்து நட அப்படின்று தேவன் நம்ம இடத்துல சொல்கிறாங்க. ஏன் இந்த பரீட்சை? எதற்கான தாமதம்? எதற்கான நம்பிக்கையான வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து பேசலை? தகப்பனுடைய முக்கியத்துவத்தை அந்த அர்ஜென்சியை ஜீசஸ் அலட்சியப்படுத்தினாங்களா? ஒரு கஷ்டப்படுத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? சில சமயங்களில் ஜீசஸ் மற்றவங்களுக்கெல்லாம் கேர் பண்ணுற மாரி இருந்து என்ன கேர் பண்ணாத மாரி ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டா? இல்லை மற்றவங்க உங்களோட கேஸ் ரொம்ப ரொம்ப ஹோப்லெஸ், உனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை போல் இருக்குதா? இல்லை எதற்காக இவன் நம்மளை பார்த்து பயப்படாதன்னு என்று சொல்கிறாங்க? இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? விடை நம்ம காணுவோம். தேவனுடைய கடிகாரத்தில் எதுவுமே தாமதம் என்று ஒன்றுமே இல்லை. இந்த வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், நட்சத்திரம், சூரியன் எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி அது என்ன செய்யுதுன்னா அது வட்டமிட்டு கொண்டே இருக்குது. அதை யாராலையும் துரிதப்படுத்த முடியாது, யாராலையும் என்ன செய்ய முடியாது, அதை தாமதமாக வர வைக்க முடியாது. கரெக்டான நேரத்தில் அது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா நடக்கும் என்பது தேவன் நமக்கு வானத்திலிருந்து இருக்கக்கூடிய இந்த அவரோட படைப்புகளிலிருந்து நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படியே தேவன் நமக்கும் சொல்கிறாங்க தாமதம் என்று ஒன்றும் இல்லை. இன்றைக்கி மனிதனோட பார்வையில் தான் நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாமதம் அப்படிலாம் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர் சரியாக எல்லா காரியத்தையும் என்ன செய்கிறாருன்னா செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. ரெண்டாவது காரியம், இந்த தகப்பன் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தபோது விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவ பப்ளிக்காக விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செய்கிறார் சொல்லிட்டீங்கன்னா ஒரு தாமதம் ஆயிக்கிறார். ஒரு டெஸ்ட் வருது, இந்த நபர்கிட்ட பேசலை, இந்த நபர்கிட்ட என்ன செய்யலன்னு சொல்லி பார்த்தா ஆறுதலான வார்த்தையை சொல்ல, கூட்டத்து நெரிச்சதுனால தாமதம், அப்புறம் அந்த பெருமாடு உள்ள ஸ்திரீக்கு சுகம் கிடைச்சதுனால என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கதையை கேட்டதுனால தாமதம். இப்போ அந்த தகப்பன் அங்கேருந்து கடந்து போயிருக்கலாம். ஆனால் தகப்பன் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இயேசு கிறிஸ்து கிட்ட மன்றாடி கொண்டே நிற்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி தேவன் நம்மளையும் மன்றாடும்படியாக பப்ளிக்காக தேவனை அறிக்கை செய்யும்படியாக அவர் விரும்புகிறாங்க அப்படின்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. மூன்றாவது ஒரு முக்கியமான பாடம் இருக்குது. இந்த பாடம் தான் இந்த ரெண்டு கதையிலேருந்து நமக்கு அர்த்தத்தை கற்றுக் கொடுக்கறது. என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படும் போது, ஒரு பின்னடைவு ஏற்படும் போது, நம்ம பயந்தது நமக்கு நடக்கும் போது நம்ம நிறைய நேரங்கள் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், உலகத்தில் எனக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருக்குது நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, நம்மளை சுற்றி அநேகரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறாங்க. இந்த தகப்பனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது
12 வருஷமாக ஆரோக்கியமாக இருந்த அந்த குழந்தை திடீர்னு நோய்வாய்ப்பட்டுருச்சு. ஆனால் 12 வருஷமாக கஷ்டப்படுற பெண்மணியை சுகப்படுத்தாமல் இந்த குழந்தைய சுகப்படுத்துறதுல எந்த நியாயம் இருக்கிறது? அதாவது தேவன் கண்டிப்பாக 2 பேருக்கும் சுகம் கொடுக்க தான் போகிறாங்க. இது நிச்சயமாக தேவன் செய்ய போகிறாங்க. கஷ்டப்படுற நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாரு. என்ன புரிய வைக்கிறாருன்னா, நம்மளை சுற்றி அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவங்க மேலேயும் நம்முடைய கவனம் இருக்கணும், அவங்களுக்கும் நம்மளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த மகள், சிறு மகளுக்கு பரிந்து பேசுறதுக்கு தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பனுக்கு ஒரு பேர் இருக்குது, ஜைரஸ்னு. அந்த தகப்பனுக்கு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்குது. அந்த தகப்பனுக்கு ஒரு வேலை இருக்குது, ஜெப ஆலயத்தின் தலைவர் என்று இருக்கிறாரு. அந்த தகப்பன் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் மதிக்கப்படுகிறார். அந்த தகப்பன் அந்த பெண்மணியுடைய 12 வருஷ வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறார். ஆனால் இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு பேர் இல்லை. அந்த பெண்மணியோட நோய் அது க்ரானிக் டிசீஸ், 12 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு நோய். பரிந்து பேசுவதற்கு யாருமே இல்லை, சமூகத்தில் அங்கீகாரம் இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வந்து பகிரங்கமாக கேட்பதற்கு கூட அவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா அந்த நோய் அப்படிப்பட்ட ஒரு நோய், எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது, இதை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி ஜீசஸ்கிட்ட கேட்பதற்கு கூட வாய்ப்பு இல்லாதபடி இருக்குது இந்த பெண்மணிக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவ பின்னாடி வந்து பார்த்து வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் கூட போதும் என்று நினைக்கிறாங்க. இந்த பெண்மணி இயேசு கிறிஸ்துவ முதல் தடவையாக நம்பலை, 12 வருஷமாக பல வகையான முயற்சிகள் செஞ்சுட்டு கடைசியாக ஜீசஸ் கிட்ட வந்திருக்கிறாங்க. இப்படி தான் நம்மளை சுற்றி இருக்கிற அநேகருக்கும் சூழ்நிலைகள் இருக்குது. ஒருவேளை நம்ம தைரியமாக ஜீசஸ் கிட்ட போயிடுறோம், ஹெல்ப் கேட்குறோம். ஆனால் சில பேரால் அவங்களுக்கு என்ன விண்ணப்பத்தை வேண்டுவதென்றே அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அவங்க எப்படி ஜீசஸ் அப்ரோச் பண்ணோன்னே அவங்களுக்கு தெரியாமல் இருந்துகிட்டு இருக்குது. இவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளாலேயும் தேவன் அவங்களுக்கு ஹெல்ப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க என்பதை நம்ம மறந்து விட வேண்டாம். இந்த பெண்மணியோட வாழ்க்கை 12 வருஷமாக ஆரோக்கியமாக இருந்த அந்த சிறுமியோட வாழ்க்கை திடீர்னு மோசமாகி மரணத்துக்குள்ளே போயிடுச்சு. 12 வருஷமாக மோசமாக இருந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை, தினமும் செத்துக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையை தேவன் என்ன செஞ்சாருன்னா மாற்றி போட்டாங்க. செத்து போன பெண்ணையும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா உயிரோடு எழுப்பிட்டாங்க. இதுதான் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் செய்ய வைக்கக்கூடிய நன்மையான காரியம். இதோ நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படும் போது அது தாமதமாகும் என்று சொன்னால், இல்லை அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எதிர்பார்த்த ஒரு பயமான நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பயந்துட வேண்டாம். ஜீசஸ் நம்ம கூட தான் இருக்கிறாங்க, நம்ம விசுவாசத்தை அதிகப்படுத்துகிறாங்க என்பதை மறந்து விட வேண்டாம். பேரே தெரியாத, ஊரே தெரியாத 12 வருஷம் பிரச்சனை இருக்கிற ஒரு பெண்ணுக்கு சுகம் கொடுக்குறாங்கன்னா எனக்கு சுகம் கொடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக சுகம் கொடுப்பாங்களே. இந்த நம்பிக்கை நிச்சயத்தோட இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்வோம்னா அணுகுவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, ஜைரஸோட மகளை நீங்கள் எழுப்பினது போல், இந்த பெரும்பாடு ஸ்ரீ உள்ள பெண்ணுக்கு சுகம் அளித்தது போல் எங்கள் வாழ்க்கையிலையும் சுகம் அளிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. இதோ எங்களை சுற்றியும் அநேகர் பாடுகளில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு உணர்ந்து உன் பாத்தில் வருகிறோம். எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நன்மையால் நீங்கள் நிரப்ப வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்க மட்டும் தேவன் நம்ம ஒருவரும் கூட இருப்பாராக. ஆமேன்.